வணக்கம்ப்பா. இந்த கோதுமை சப்பாத்தி அரிசி சோத்த மாதிரியே தான், அதுலேயும் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது. சக்கரை நோயாளிக சாப்பிட வேணாம்னு சொல்லுவாங்க. சாப்பிட்லாம்ப்பா, சக்கரை நோயாளிக சாப்பிட்லாம், சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்லாம். எப்படின்னா, ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க, சப்பாத்தி செஞ்சுட்டு லேசாக சர்க்கரையை தும்பாங்க. இல்லாட்டி சட்னியோ மிளகா சட்னியோ இல்லை தக்காளி சட்னியோ அரைச்சிக்கிட்டு லேசாக தொட்டுக்கிட்டு தும்பாங்க. ஒவ்வொருத்தரும் வெறும் சப்பாத்தியவே தின்னுவாங்க, வெறும் சப்பாத்தியை நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு. அப்படி இல்லைப்பா, சப்பாத்தி செஞ்சாலும் நீங்கள் காய்கறி பருப்பு இதெல்லாம் போட்டு கூட்டு வச்சு நீங்கள் சப்பாத்தி ஒரு 2 சப்பாத்தி போதும். இவ்வளோ ஒரு கிண்ணம் நிறைய அந்த காய்கறி கூட்டு வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. சப்பாத்தியில் இன்னும் வர சத்து நிறைய சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது, ஊட்டச்சத்து இருக்குது. அதனால் சப்பாத்தியை குறைச்சிக்கிட்டு அது கூட நீங்கள் இந்த காய்கறி கூட்டு பருப்பு கூட்டெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஊட்டச்சத்தும் கிடைக்கும், நார் சத்தும் கிடைக்கும். அதனால் நீங்கள் சப்பாத்தி இப்படி சாப்பிடுங்க. சக்கரை நோய் உள்ளவங்களும் இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம்.